அந்த பேருண்மையை இல்லாமல் அழிப்பதற்கு ஒரு படம் எடுத்தாங்க அவ்வளவுதான். அப்புறம் பொன்னியின் செல்வன் வந்து உங்களுக்கு வேற்று நிலங்களின் மீது தமிழன் செய்த அதிகாரமாகத்தான் கட்டப்படுது. அவங்க கிட்டத்தட்ட தெற்காசிய நாடுகளுக்கு பயணம் செய்த மாவீரனாகத்தான் வரலாற்றில் இருக்காங்க. இப்போ தெற்காசிய நாடுகளில் தமிழ் சூழல் குறித்த என்ன பார்வை இருக்கு? தமிழர்களை அந்நியர்களாகவும் ஆதிக்க சக்திகளாகவும் பார்க்குற பார்வை இருக்கு. அந்த பார்வையை மறு விரிவாக்கம் செய்யறதுக்கு தான் அவங்க அந்த படத்தை எடுத்தாங்க. அதில் வணிகமும் இருக்கு அவங்களுக்கு. அதனால நேர்மையற்று சினிமா எடுத்தாங்க. இப்போ காந்தி படத்தை எடுத்த அடன்பரா வந்து கடைசியில் காந்தி வந்து கோட்சே சொல்கிற மாதிரி எடுத்திருந்தா உலகம் ஒத்துக்காது. அப்போ காந்தி படம் எடுக்கிறவங்க சில காட்சிகளுக்கு கற்பனை பண்ணிக்கலாம், ஆனால் முடிவுகளுக்கு கற்பனைக்கு இடமே கிடையாது. பொன்னியின் செல்வனில் துரதிருஷ்டவசமாக கரிகாலத்தான் வந்து தன்னை தானே தற்கொலை செய்து கொள்கிற மாதிரி தான் கொண்டுட்டு போயிட்டாங்க. இது வந்து வரலாற்றின் மீதான இழிவு, மிகப்பெரிய படைப்பாளர் செய்யற மாபெரும் துரோகமாகத்தான் இன்றைக்கு வரலாற்றில் அந்த படம் நீங்க சொன்ன மாதிரி அது வந்து வரலாற்றை பயன்படுத்தி செய்யப்பட்டது வர்த்தகம். அதனால அது அவங்களுக்கு வந்து அவங்க எல்லா இதுவுமே என்ன வேணாலும் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு படைப்பு சுதந்திரம் இருக்குதுங்கிற பேர்ல இல்ல எங்களுக்கு அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல தான் நாங்க கரெக்டா ஒரு பாயிண்ட்க்கு வந்தோம். எப்படின்னா அந்த படம் வந்து ஆக்சுவலா நாங்க அதுல எந்த இதுக்குமே போவே இல்லை. ஏன்னா ஆரம்பமே எங்களுக்கு தெரியும் அது வர்த்தகம்னு சொல்லி. பட் அதே நேரத்துல உங்க படம் வந்த போது நாங்க எப்படி ஃபீல் பண்ண, இன்னைக்கு காலைல கூட சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னா கட்டபொம்மன்ல வந்து பேசின வசனம் இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸ் தான். பட் கட்டபொம்மன் அப்படி பேசியிருக்கிறாரான்னு தெரியாது யாருக்குமே. பட் அதே நேரத்துல அது வர்த்தகம் பண்ணும்போது நீங்க எவ்வளவு தைரியமா ஒரு பழைய தமிழை வச்சு இந்த காலகட்டத்தில் அது உங்களால எடுக்க முடிஞ்சது, எப்படி எடுத்தீங்க, அந்த இது எப்படி வந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்னன்னா கவிதையில சொன்ன மாதிரி பட்டு வேட்டி பற்றிய கனவில் இருந்த போது கட்டி இருந்த கோவணம் காணாமல் போயிட்டுன்னு இவங்க வெளிநாட்டில் போய் அந்த நாட்டை பிடிச்சாரு, இந்த கடாரம் கொண்டான், அதை கொண்டான், இதை கொண்டான். இங்கே நம்மளுடைய சொந்த நாடு அபாரிஜன்ஸ் வந்து எப்படி ஒதுக்கப்பட்டாங்க, எப்படி ஒடுக்கப்பட்டாங்க, இருந்த நிலம் எப்படி களவு போச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து கவனம் செலுத்தலை. வெளியில் நம்மளுடைய பெருமைகள் மட்டுமே சொல்கிற முடியாது, அதுக்காக நம்ம மக்கள் பட்ட கஷ்டங்களை சொல்லலை. இதில் பார்க்கும்போது உங்களுடைய சினிமாவில் ஒரு சின்ன பாறையோட ஒரு சின்ன சந்து, அவ்வளவு 6 அடி உயரத்துக்கு ஆஜானு பாகுவா இருக்கிற ஒரு மனிதன் வந்து இதுக்குள்ள நுழைஞ்சு அதுக்குள்ள போய் அவரோட ஆடையாகட்டும், இது வந்து நிஜமாவே அந்த காலத்துல அப்படித்தான் இருந்திருக்கும்னு நம்மளை நம்ப வைக்கும். அப்படி ஒரு சின்ன ஒரு குறி கூட இல்லாது. நாங்க கேவல்னு சொல்லுவோம், நேச்சுரலா இருக்கிற ஒரு இது, அதுக்குள்ள நுழைஞ்சு இப்படி போய் அப்படி வந்து அங்கிருந்து ஒரு குழுவுக்கு உண்டான ஒரு குரல் ஒலியை எழுப்பி கூப்பிட்டு இது பேசுறாங்கன்னா அப்ப இப்படித்தான் சம்பவம் இருந்து வந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இதை வந்து நீங்க வந்து படம் பண்ணணும், உண்மையிலேயே உங்க இயக்குனரை பாராட்டணும். எத்தனையோ கதைகள் இருக்கு, எடுத்து வெற்றி அடைஞ்சு தான் பிரபலமாகணும்னு தான் நினைப்பாங்க ஒழிய, இப்படி ஒரு சமுதாயம் ஒரு காலகட்டத்தில் பட்ட வலியே ஒரு படமா கொண்டு வரலாம், ஜெயிச்சா ஜெயிக்கலாம், ஜெயிக்காட்டில சொல்லிட்டாலே ஜெயிச்ச மாதிரி நினைச்சு பண்ணியிருக்காருல. இல்ல உங்களுடைய பார்ட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கேள்விகள் அடுத்தடுத்து வந்து பதில் இல்லாமல் நம்ம நகர்ந்து போறோம்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன இப்போ இந்த காட்சி பற்றி பேசினாலும் வள்ளலார் கேவம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய விழுப்புரம் பகுதியில் இருக்கிற ஒரு குகை, அது பேரே வள்ளலார் குகை. வள்ளலார் தன்னுடைய பயண காலத்தில் ஒரு சில வாரங்கள் அங்கு தங்கியிருந்திருக்கார். அதுக்கப்புறம் அந்த குகைக்கு பேர் வள்ளலார் குகை. மற்றபடிக்கு அந்த மலைக்கு அந்த ஊருக்கெல்லாம் பேர் வேற இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இடத்தையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் அவர் 2 சொல்றாரு. ஒன்று பதிவு செய்து, இன்னொன்று செட்டு போட்டு செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் நீ செட் போட்டு ஒரு இடத்துலையே பண்ணணும்னு வந்து செலவு ஜாஸ்தி பண்ண வேண்டியதில்லை. அதுக்கான இடமே இருக்கு. அந்த இடத்துக்கே போய் உண்மையாகவே நீ படம் பண்ணுறது போது செலவும் குறைஞ்சிருதுங்கிறது தான் அவர் வந்து சொல்றாரு. அது பட்ஜெட்டுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது தான். அதே சமயம் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களாக தேர்ந்தெடுக்கப்படுது. இப்போ நம்ம தமிழ் படங்களில் பார்த்தீங்கன்னா கோட்டை கொத்தளங்கள் வச்சு படம் எடுத்தவங்க எல்லாருமே யாருமே தமிழ்நாட்டில் எடுக்கல. ஏன்னா உண்மையில் தமிழ்நாட்டில் செல்வாதீனமான அரண்மனைகளோ கோட்டைகளோ இல்லை. இந்த தமிழர்களோட வாழ்க்கை முறைக்கு ஆய்வுக்கு எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு கான்செப்டா நான் அந்த விஷயத்தை அதை இப்போ கடந்த 25 வருஷமாவே பார்க்குறேன். கோயில் பெருசா இருக்குது, ஆனா வீடுகள் பெருசா இல்லை, அரண்மனைகள் பெருசா இல்லை. ஆனா வடக்கு போனீங்கன்னா அரண்மனைகள் பெருசா இருக்குது, கோயில்கள் சின்னதா இருக்குது.
அப்போ இங்கிருந்த இந்த வாழ்க்கை முறையில் இவங்க வேற ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அரசன் என்பவன் சராசரி மனிதனை போல அவனும் ஒரு பண்ணை வீட்டில் ஓட்டு வீட்லேயோ அல்லது